மிலிட்டரி வீரர்களுடைய தோல்வின்னு பெஹல்காம் அட்டாக்க பத்தி சொல்றாரு. நீங்க ஓட்டு போட்ட சு வெங்கடேசன் ரொம்ப பெருமைப்பட்டுக்காங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா, எப்படி நம்மள 2021 இந்தியா பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படாம திமுக ஓட்டு போட்டோமோ அந்த மாதிரி 2024 காஷ்மீர்ல காங்கிரஸோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. உமர் அப்துல்லாவோட பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. அது வரைக்கும் காஷ்மீர்ல பெஹல்கம் ஏரியால மெயினா அனந்த்நாக்ல மிலிட்டரியோட பாதுகாப்பு இருந்துச்சு. 10 அடிக்கு ஒரு ஆர்மி மேன் இருப்பாங்க. நானே பார்த்திருக்கேன். 2023 நாங்க காஷ்மீர் விசிட் பண்ணோம். அதே பெஹல்காம விசிட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம். ஏன்னா 10 அடிக்கு ஒரு மிலிட்டரி மேன் பாதுகாப்பு இருப்பாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெஹல்கம்ல அந்த மலை மேல இருக்க மாட்டாங்க, அனந்த்நாக்ல ரோட்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த மலை மேல உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனும் நீங்க குதிரையில தான் போய் ஆகணும். 3 மலை கடந்து போய் ஆகணும். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல. ஏன்னா ஸ்காட்லாந்து மாதிரியும் அது ஸ்வீடிஷ் மாதிரியும் மலைப்பகுதியா இருக்கணுங்கிறதுக்காகவே அதை டெவலப் பண்ணல. சோ இவர் சொல்ற மாதிரி உடனே ஹெலிகாப்டர் போய் கடலாம் இறங்கிட முடியாது. அது அந்த ஏரியாவோட இயற்கை அமைப்பு அப்படி. சோ 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்பாட்டுக்கு போக முடியாது. இது சயின்ஸ். இது தெரியாது. காங்கிரஸ்க்கு இந்தியா பத்தியே தெரியாது. சோ என்னென்னலாம் சைனா சொல்றாங்களோ அது அப்படியே வளருவாங்க. அப்படிதான் சு வெங்கடேசன் பேசியிருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஆக்சஸ் அனந்த்நாகோட ரோட்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் தீவிரவாத அமைப்புகள் அங்க போக முடியாது. சோ அந்த கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 முன்னாடி பக்காவா இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு மிலிட்டரி ஆர்ம்டு மேன் இருந்தாங்க, சிஆர்பிஎஃப் இருந்தாங்க. 2024 எலெக்ஷன்ல உமர் அப்துல்லாவோட அந்த கான்ஃபரன்ஸ் பார்ட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் நினைக்கிறதோ கான்ஃபரன்ஸ் சாரி அந்த ஒரு பார்ட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ஸோட அட்வைஸ் இருந்துச்சு, நீங்களே ஆள்றீங்கனாலும் மிலிட்டரிய வித்ட்ரா பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு. அந்த அட்வைஸை மீறி மிலிட்டரிய வித்ட்ரா பண்ணணும், இது மாநில உரிமை அண்டர்ஸ்கோர் மாநில உரிமைன்னு சொன்னது உமர் அப்துல்லாவோட பார்ட்டி. கமா அடுத்த பாயிண்ட் வரேன். அதை விட முக்கியம், அந்த இடத்துல எஸ்எஸ்பி ஆக இருந்த திரு ஆனந்தன் நினைக்கிறவருடைய பேரு, ஒண்டர்ஃபுல் எஸ்எஸ்பி. அவர் 5 மிலிட்டரி அவார்டு வாங்கினவர். ஒரு போலீஸ்காரருக்கு அவ்வளவு ஈஸியா மிலிட்டரி அவார்டு தரமாட்டாங்க. ஆனா 5 மிலிட்டரி அவார்டு வாங்கினாரு. அப்படி ஒரு நாலேஜ், அப்படி ஒரு கரேஜியஸ் பர்சன் அந்த எஸ்எஸ்பி. அனந்த்நாக்ல இருந்த கூட எஸ்எஸ்பி, அதாவது அனந்த்நாக் எஸ்எஸ்பி 2023 சும்மா போட்டு பாருங்க, அவருடைய டீடைல் மொத்தமா வரும். அவரை கரெக்டா ஆபரேஷன், அதாவது இந்த பெஹல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி டிரான்ஸ்பர் பண்றாங்க உமர் அப்துல்லா அரசு. அப்ப முழுக்க முழுக்க பாதுகாப்பை சிதைத்தது உமர் அப்துல்லா அரசு. அதனால அட்டாக் நடந்துச்சு. இத பத்தி சு வெங்கடேசனுக்கு தெரியும், தெரிந்துமே அவர் போய் சொல்கிறார். சோ இது மிலிட்டரியோட ஃபெயிலியர் கிடையாது. ஒரு ஓபன் பார்லிமெண்ட்ல இந்தியன் மிலிட்டரி ஃபெயில்டுன்னு சொல்றது சைனாவுக்கு ஒரு அடிஷனல் வேல்யூங்கிறதுனால சைனாவிடம் காசு வாங்கி கொண்டு சு வெங்கடேசன் சொல்கிறார். அவருக்கு வாக்களித்ததற்கு மதுரை மக்களை பெருமைப்படுங்கள். மதுரை மக்கள் நீங்க வெட்கி தலை குனிய வேண்டும். நீங்க இவருக்கு ஓட்டு போட்டதுக்கு. அது ஏன் நான் சொல்றேன், அதாவது சு வெங்கடேசன் ஓட்டு போட்டது ஏன் சொல்றேன். மதுரை மக்களே, நாங்கள மதுரைக்காரண்டியே ஏன் சொல்றீங்க? சங்கம் வளர்த்த தமிழ், சங்கம் வளர்த்த மதுரை, தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை, நல்ல மன்னர்கள் ஆண்ட மதுரை. கண்ணகி மதுரையை எரிச்சப்போ ஒரே ஒரு தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன்றதுக்காக அந்த அரசன் அங்கேயே ஹார்ட் அட்டாக் விழுந்தாரு கீழே. அப்படி அதுக்கப்புறம் தான் மதுரை கண்ணகி எரிச்சாங்க. அப்படிப்பட்ட செங்கோலை கொண்டு போய் வைக்கிறாரு. குஜராத்ல பிறந்த மோடி, குஜராத்தி பேசக்கூடிய மோடி நம்ம தமிழுடைய செங்கோலைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வைக்கிறாரு. ஆனா நீங்க ஓட்டு போட்ட சு வெங்கடேசன் என்ன சொல்றாரு, இந்த செங்கோல் எங்களுக்கு பெருமையே கிடையாது. எத்தனை மனைவிகள் வச்சிருந்தாங்க தெரியுமா எங்களுடைய அரசர்கள், ரொம்ப தேவையாது. அப்படி நீங்க பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மல்டிபிள் மேரேஜை தடுக்கிறீங்கன்னா நீங்க திமுக போய் சேர்ந்திருக்கவே கூடாது. ஒரே மேடையில மனைவியார் துணைவியார்னு வச்சு நம்ம மானத்தையே வாங்கினவராச்சே. அவருடைய கட்சியில போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க அரசருடைய எத்தனையோ சாதனைகளை மறந்துட்டு அப்ப இருக்கக்கூடிய பாலிகமி பத்தி பேசுவாரா வெங்கடேசன்? அதுக்கும் செங்கோலுக்கு என்ன சம்பந்தம்? அப்படிப்பட்ட நம்மளுடைய செங்கோலுடைய பெருமையை அசிங்கப்படுத்தின ஒருத்தருக்கு வாக்களித்த மதுரை மக்கள், உங்களுக்கு தைரியம் ஒண்ணு இருந்தா மதுரைக்காரண்டியே அப்படின்னு விஷால் சொல்றது பெருமைனா, சசிகுமார் சொல்றது பெருமைனா, பக்கத்து ஊர்க்காரன் கூட சண்டை போடுறது இல்ல தலைவா வீரம். வீரம்னா என்ன தெரியுமா? நாட்டை எதிர்த்து தமிழ் பெருமையை எதிர்த்து எவன் பேசுறானோ அவன் கூட மல்லு கட்டுறதுதான் வீரம். மதுரை மக்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்க ஓட்டு போட்ட எம்பியோட வீட்டு வாசல்ல போய் செங்கோலை பத்தி எப்படி நீ இழிவா பேசுறன்னு பேசுங்க. அப்ப ஒத்துக்கிற மதுரை மக்கள் வீரன்னு. அப்படி இல்லைன்னா மதுரை மக்கள் வீரெல்லாம் 20 வருஷம் முன்னாடி மதுரைக்காரண்டியே இனிமே பெருமை அல்ல. அதாவது ஒண்ணுமே தெரியாம பேசுறதுன்னு தான் ராகுல் காந்தி. ஒண்ணுமே தெரியாது, இல்ல சின்ன குழந்தைங்க மாதிரி. இப்போ நீங்க துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க நண்பா, அதுல சொல்லுவாங்க தெரியுமா,
பிரச்சனைனா விஜய் சொல்லுவாரு, பிரச்சனைனா மட்டும் வரமாட்டீங்க, ஆனா பிரச்சனை முடிஞ்சதுக்காம அவன் அப்படி பண்ணிருக்கணும், இவன் இப்படி பண்ணிருக்கணும்னு பேசுவீங்களா அப்படிம்பாரு. அதுதான் ராகுல் காந்தி. அவர் ஒட்டுமே தெரியாது. மோர் ஓவர் இஸ் அ பக்கா ஸ்பை ஃபார் சைனா. ஓகேங்களா? எப்படி நான் சொல்றேன், இவர் இவ்வளவு சொல்றாருல, என்னோட அட்வைஸை கேட்டிருந்தா நீங்க இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலான்னு. 2008 எம்ஓயுனா ஒரு கான்ட்ராக்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஜின்பிங்கோட பார்ட்டியோட சைன் பண்றாங்க. சரி, நீ இந்தியாவா போய் ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணா வேற, ஐஎன்சியா ராகுல் காந்தியோட ஃபவுண்டேஷனுக்கு பணம் வாங்கி சைன் பண்ணிருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், கொஞ்சம் போடுங்க. அந்த சைன்ல அந்த ஒரு எம்ஓயுல என்ன இருக்கு, மொமெரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன இருக்குன்னு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு, அதையும் ஒரு டீல்ல சைன் பண்ணி காசை வாங்கிக்கிட்டு, தேசத்தோட விரோதி கிட்ட காசு வாங்குறதே தப்பு. அதை காசு வாங்கி அதுக்கு சைன் பண்ணி அதுக்கு போட்டோவை எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்கிறத என்ன காட்ட மாட்டேன்னா அப்புறம் உண்மையில எனக்கு என்ன நம்பிக்கை வரும்? ஸோ ராகுல் காந்தி என்னைக்குமே தேச நலனுக்கு எதிராக மட்டுமே சிந்திக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட கேரளாவை சேர்ந்தவர்களும் அப்படிப்பட்டவருக்கு ஓட்டு போட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். நான் வடமாநிலக்காரங்களை கூட விட்டுருவேன் சார், பிமாரி ஸ்டேட்ஸ்னு பேரு, வளர்ச்சியற்ற ஸ்டேட்ஸ்னு பேரு. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம ஹை லிட்ரேச்சர் உள்ள ஸ்டேட்னு சொல்லிட்டு கேரளால இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டீங்களே, உங்க பழசி ராஜாவோட முகத்துல நீங்க எப்படி முழிக்க போறீங்கன்னு கேரளா ஓட்டர்ஸ் யோசிச்சுக்கோங்க. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரதியார் பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.